Hi friends, வணக்கம் and welcome back to my channel dharas cooking demo. இன்னைக்கு நம்ம பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பார்க்கறவங்க இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கறவங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ingredients எல்லாம் பார்க்கலாம். வந்து ஒரு 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துக்கறேன். இப்போ 1/2 டம்ளர் பாசி பருப்புக்கு என்னோடது வந்து வெல்லம் கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கறனால நான் வந்து 1 டம்ளர் வெல்லம் எடுத்துர்க்கேன். நீங்க அதுக்கு தகுந்த உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து வெல்லம் பாகு காய்ச்சறதுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை நெய்யில தாளிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துர்க்கேன். ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி வந்து டேபிள் ஸ்பூன்ல தேங்காய் பூவும் பச்சரிசியும் டேபிள் ஸ்பூன்ல வந்து ஊற வச்சிருக்கேன். அப்புறம் நான் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்த போகிறேன். அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து முழு ஏலக்காய் போடுற மாதிரி இருந்தால் இந்த தேங்காயும் பச்சரிசியும் நம்ம மிக்சியில் அரைக்கணும். அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த முழு ஏலக்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் அதை அரிசி ஊற வைக்கும் போதே அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலே நீங்கள் ஏலக்காவும் போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் தூள் போடுறதுனால நான் கடைசியில் நான் போட்டுக்குவேன். நான் இப்போது நம்ம வந்து டிஷ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பூ அந்த பச்சரிசி ரெண்டு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாகு காய்ச்சிக்கலாம் நம்ம வெல்லத்தை. இப்போ நான் அந்த எடுத்து வச்ச 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு வந்து நான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பாகு காய்ச்சிடலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் வெல்லம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சும்மா நான் நேர அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். வெல்லம் வந்து பாகாகணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா அந்த வெல்லம் கரைஞ்சா போதும். அது எதுக்காக நம்ம அந்த மாதிரி கரைக்கிறோன்னா வெல்லத்துக்கு அடியில் மண் குப்பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இது வெல்லம் வந்து நல்லா கரையணும். அதுக்குள்ளார நான் வந்து அந்த தேங்காயும் பச்சரிசி அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம பாகலாம் எதுவும் ஆக வேண்டாம். இந்த மாதிரி வெல்லம் கரைஞ்சிட்டா போதும். அதுக்குள்ளார நான் வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காயும் அரிசியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பருப்பு எடுத்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ அந்த பாசி பருப்பு நல்லா கொதி வருது. அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லத்தை ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போ வெல்லத்தை ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பச்சரிசி இது வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கலக்கி வச்சுக்கணுங்க. தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே நம்ம அரைச்சது அந்த கெட்டியோடு ஊற்றினா கட்டி ஆயிரும். இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றிட்டு தண்ணியாக கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்படி கலக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றினோடனே கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா டக்குன்னு கட்டி சேர்ந்துடும். இல்லைன்னா கீழே வந்து பிடிச்சிரும். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்றேன். ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் முழு ஏலக்காய் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அரிசி தேங்காய் அரைக்கும் போது அதிலே போட்டு அரைச்சிக்கலாம். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கலக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பாயசம் நல்லா கொதிக்குது. இது பாசிப்பருப்புங்கிறதுனால ஆறினோடனே நல்லா கெட்டியாகும். அதனால் ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வைக்க வேண்டாம். அப்புறம் ரொம்ப கட்டி மாதிரி ஆயிரும். நான் வந்து நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். அதை ஃபைனலாக கார்னிஷிங்க்கு அதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலக்கி விட்டுறலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி நான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் எங்கள் வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அப்போ என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then stay blessed and be happy always. Thank you.